name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. Hallelujah. Amen. Hallelujah. Praise God. Hallelujah. தாவீது என்னும் இரட்சகர் பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறந்தார். ஆமென். தாவீது என்னும் ஆமென். தப்பா சொல்லிடனா? எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாரு? பெத்லகேமில் பிறந்தார். ஆமென். அப்பத்தின் வீட்டில் பிறந்தார். அப்பத்தின் வீட்டில் பிறந்தது. ஆமென். The bread of life was born in the house of bread. Amen. Hallelujah. சின்ன ஆங்கில பலகையை பாடி அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போவோம். Amen. Hallelujah. Jesus. Thank you, Father. Hallelujah. Oh, holy night, the stars are brightly shine. It is the night of a dear Savior's birth. Long lay the world in sin and every pine, till He appeared and the soul felt its worth. A thrill of hope, the weary world rejoices. Yonder praise, a new and glorious morn. Fall on your knees and hear the angels' voices. Oh, night divine, oh, night divine, oh, night divine. When Christ was born, fall on your knees and hear the angels' voices. Oh, night divine, oh, night when Christ was born. Ah, hallelujah. வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. நல்லா வாய் தாங்க பாருங்க. Come on.
Sing it loud. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே. Come on. தூயரே. சர்வ வல்லவர் நீரே. தூயரே. தூயரே. சர்வ வல்லவர் நீரே. துதியுமாக்கே. துதியுமாக்கே. Let's sing it in English. Holy, holy, holy are you, Lord God Almighty. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, 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 worthy is the Lamb. Come on, worthy is the Lamb. Worthy is the Lamb, worthy, 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 Worthy is the worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. தூயரே, தூயரே. நல்ல கைகளை உயர்த்தி. சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே. Holy, holy சர்வ வல்லவர் நீரே. துதியுமாக்கே, துதியுமாக்கே. நல்ல கைகளை தட்டி. ஓ, ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் வல்லமையும் மாட்சிமையும் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தவரை ராபாஷேகே. Come on, worship him. நல்ல கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. The most holiest one, the most holiest one. பரிசுத்தர், 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 மகா பரிசுத்தர், உன்னதர், உன்னதர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாதி ராஜாவும் ஆட்டுக்குட்டியின் மாணவர் எல்லாம் மகிமைக்கும் பாத்திரர். Glory, 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 glory. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. பூமியிலே சமாதானம், பூமியிலே சமாதானம். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் நித்திய பிதா. ஓ, அவர் வல்லமையுள்ள தேவன். Yes, yes, he deserves all glory. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் என் நேசர் வருவரே. Oh, Jesus, Jesus, நீ பெரியவர், அற்புதங்கள். நீங்க பிறந்ததே அற்புதம் தான்ப்பா. உம்மை போல யார்? நல்லா பாடுங்களேன். உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல there is none like you. Oh, who is like unto you?
உமக்கொப்பானவர் யார்? Who is like unto you, God? உமக்கொப்பானவர் யார்? வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவே என்னும் நாமம் அல்லாமல் மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. There is no other name that can save the human than the name of Jesus, which is above every other name. ஆனாலும் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். He humbled himself unto the point of death. Oh, hallelujah. Yeshuwe, Yeshuwe, madurame, Yeshuwe. நல்லா வாயில திறந்து நல்ல ஆண்டவரே ஒரு 2-3 வார்த்தை ஓனா சொல்லி துதிங்க பார்க்கலாம். சொந்தமா சொல்லி கடவுளை பிரைஸ் பண்ணுங்க, ஜீசஸை பிரைஸ் பண்ணுங்க. You're the Lamb of God. You're the Lamb of God seated on the throne. சிங்காசனத்தில் விட்டிருக்கும் தேவ ஆட்டுக்குட்டியே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, ஓ ரட்சகர் என்னும் ஆட்டுக்குட்டியே, பழுதற்ற ஆட்டுக்குட்டியே, இயேசுவே நீ வாழ்க வாழ்க வாழ்கவே. இயேசுவே நீ வாழ்க வாழ்கவே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே எல்லாம் கண்ண மூடி பாடு. அங்க இங்க பாடக்கூடாது. இயேசுவை மாத்திரம் தான் பார்க்கணும். All eyes closed. எல்லாம் கண்ண மூடி. நாமம் உயரணும், இங்கு மேன்மையடையணும். நல்ல கண்ண மூடி பாடுவோம். சொல்ல முடியுங்களா? பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் எல்லாம் கூட கட்டுகளை உடைக்க வராது. நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் இங்கு மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. 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 ஆயிரம் 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 தூதர்களும் வான தூதர்களும் சேனைகளும் கேருபீன்களும் சேராபீன்களும் 24 முப்பர்களும் பணிந்து குனிந்து கீழே தாழ விழுந்து இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ரட்சகர் என்று ஆராதித்தார்கள். உன் வாயை திறந்து ஆராதிக்க மாட்டேன். ஏன் உன் வாயை அடைச்சு போய் கிடக்கு? Come on, come on. The whole heavenly hosts பரலோகமே அவரை ஆராதி
ஆராதிக்கும் பொழுது சபை ஆராதிக்காம இருக்க கூடாது. Father, heaven worships him. The church of God, the body of Christ shall bring worship, shall bring forth the worship. Break forth in worship. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. Oh Jesus. Amen, amen. God bless you, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. What a child is this. எப்படிப்பட்ட பிள்ளை இது? What a child is this. எப்படிப்பட்ட பிள்ளை இது? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷர்களை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவர் பொறுமையை சோதிச்சுட்டே இருப்பீங்க? இன்னும் எவ்வளவு நாள் பொறுமையை சோதிப்பீங்க? அதனால ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றபடியினாலே அவர் ஆண்டவராகவில்லை. அவர் தேவ குமாரனா இருக்கிறபடியினாலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவன் கை தட்டுமா? புரியாதவன் அப்படியே சனமாட வந்து. ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவன் தேவகுமாராகவில்லை. தேவனாய் அவர் இருக்கிறபடியினாலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹalleluya. ஆகவே தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. ஆமென், ஆமென், ஹalleluya. உலகத்துல மனுஷனுக்கு உதவி செய்யணும் நினைச்சு நிறைய துன்பம் பண்ணிட்டான். ஏதாவது மனுஷனுக்கு ஒத்தாசையே இருறா அப்படின்னு சொன்னா அப்படி செய்யல. அதுக்கு மாறா உதவி செய்யறேன்ற நினைப்புல நிறைய தீங்கு செஞ்சுட்டான். சரி, எப்படியாவது அதை மாத்தி திருப்பி செய்யணும், மனுக்குலமே மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று எப்படியாவது மனுஷன் போராடுறான், பிரயாசிக்கிறான். ஆனாலும் ஒன்றும் நடக்கல. மனுஷனால தன்னை மீட்டுக் கொள்ள முடியவில்லை. சரி, மனுஷனால மீட்டுக் கொள்ள முடியும் என்று சொன்ன நினைத்து பார்த்தால் முடியவில்லை. மனுஷனுக்கு எப்படி உதவி செய்யறான்? இல்ல, மனுஷனை கொலை செய்யறான். கற்பழிப்பு மனுஷன் செய்யற அநேக அக்கிரம செய்ததினால வியாதி பெருகி இருக்கிறது. மனுஷன் காப்பாற்ற முடியல. ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். உலகத்துல பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. மனுஷன் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி வயித்துல இருக்கிற கருவுல இருக்கிற குழந்தைய கொலை பண்றான். நம்பாலு ஹாஸ்பிட்டல் வச்சு கேட்டா, ஹாஸ்பிட்டல் வச்சு மனுஷனுக்கு என்ன கொடுக்குறேன்? உயிர் கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா அபார்ஷன் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. பெண்கள் வேண்டாம், கருவிலேயே அழித்து விட வேண்டும். மனுஷனுக்கு செய்யற உதவியாம். பாருங்கள், மனுஷனுக்கு என்ன பண்ண முடியல? ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷனுக்கு என்ன பண்ண முடியல? உதவி பண்ண முடியல. பூமியிலிருந்து இதுக்கான எந்த விதமான சொல்யூஷனும் இல்லாமல் தான் இருக்கிறது. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் தவறா நடந்துக்கிறான். சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் கூட சில இடங்கள்ல தவறா நடந்துக்கிறாங்கன்னு பேப்பர்ல வருது. இருக்கிறதே பாதுகாப்பான இடம் அதுதான், பாஸ்டர் தான் அப்படின்னு நினைச்சு போறோம். இதை பொறுத்து சபையிலே என்ன நடக்குது சில இடங்கள்ல? ஐயோ, மனுஷன் காப்பாத்திக்க அணு ஆயுதமா தயாரிக்கிறான். மனுஷனுடைய எல்லா பிரில்லியன்ஸ்லயும், இன்டெலிஜென்ஸ், மனுடைய அறிவு பெருக்கத்துல அணு ஆயுதங்களை தயாரிக்கிற யான் தெரியுமா? பயங்கரமான நவீன நூதன ராக்கெட்ஸை டிஸ்ட்ரக்டிவ் அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்குகிறவன், மிக மூளையில் சிறந்தவன். அவன் உச்ச மூளையில கூட எவனை கொல்லலாம் நினைக்கிறான், வாழ வைக்கிறான் நினைக்கல.
அவன் தான் ஆர்டர் பார்த்தாரு, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறேன், உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறேன். ஆனா அது பூமியில இருந்து வராது, அது வானத்திலிருந்து வரணும். அதனாலதான் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி எந்த தகப்பனும் இல்லாதபடியே ஒரு அற்புத பிள்ளையாக, அற்புத ஆட்டுக்குட்டியாக நான் பிறக்க போகிறேன். ஆமென். Hallelujah. I'm going to be a miracle child. What a child is this? This is a miracle child. என்ன குழந்தை இதுயா? இது அற்புத பிள்ளை. உங்களுக்கு தெரியுமா, குழந்தை பிள்ளை வயித்துல வரும் பொழுது தாயினுடைய ரத்தத்திற்கும் கருவில இருக்கிற பிள்ளையின் ரத்தத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? தாய் உடம்புல ஓடுகிற ரத்தத்தினுடைய குரூப் பிள்ளை வயிற்றில் இருக்கிற பிள்ளையினுடைய குரூப் கூட வேறங்க. அப்ப ரத்தத்துல கூட, உன் ரத்தத்துல கூட கூட இன்னைக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தான் பெரிய பிரச்சனை. பிள்ளைங்க தான் கரெக்டா இல்லையா? நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு பெரிய பிரச்சனை. சோ பிரச்சனை பிள்ளைகள தான். சரி, பிள்ளைகளால காச்ச பிரச்சனை தீரும்னு நினைப்போம், ஆனா பிள்ளைகளால பிரச்சனை. அப்ப சொல்றாரு, நீ பெக்கற பிள்ளையனால உன்னை ரட்சிக்க முடியல, நான் ஒரு பிள்ளைய பரலோகத்திலிருந்து உனக்கு அனுப்புறேன். நான் ஒரு பிள்ளைய பரலோகத்திலிருந்து உனக்கு அனுப்புறேன். அந்த பிள்ளை உன்னை ரட்சித்து காத்துக்கொள்ளும், அந்த பிள்ளை உன்னை மீட்டுக் கொள்ளும். அந்த பிள்ளைனுடைய ரத்தம் ஆவியானவரினாலே உருவாக்கப்பட்ட தேவனுடைய ரத்தம். என்னுடைய சுய ரத்தத்தினாலே என் சபையை சம்பாதித்தேன். அதுல மனுஷ ரத்தம் கூட கலக்கலையா, என் ரத்தம் தெய்வீக ரத்தம். The divine blood of Jesus were in the veins of Jesus. அதனாலதான் தாவீது சொல்றான், என் தாய் என்னை கர்ப்பத்திலே பாவத்தில் பெற்றெடுத்தா. அதனால இயேசுவின் ரத்தம் பாவம் இல்லாத பழுதற்ற ரத்தம், பழுதற்ற ரத்தம். ஆமென். ஹalleluya. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்றானே, உனக்கு காண்பிக்கின்றேன். வேலைக்கு நல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ள வேலைக்கு போய் உட்கார்ந்தா ப்ரமோஷன் ஆகிறதுக்கு மேனேஜர் கூட வரியான்னு கூப்பிடுறான். லீகலா நீங்க போய் வேலையில உட்கார்ந்துருக்கீங்க, அடுத்த லெவல் ப்ரமோஷன் போறதுக்கு மேனேஜர் கூப்பிடுறான், வரியா? உங்களால பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதுடா. ஏன் என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள்? ஏன் என்னை விசனப்படுத்துகிறீர்கள்? உண்மையா நான் உங்களை கொல்லணும், உண்மையா நான் உங்களை கொல்லணும். ஆனா ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்க போறேன். உங்களை கொல்ல போறதில்ல, உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ண போகிறேன். என் பிள்ளைய உனக்கு தரப்போறேன், என் குமாரனை உனக்கு தரப்போகிறேன். By all means we deserve to die. எல்லா வழியிலும் நம்ம சாகறதுக்கு ரெடியா இருந்தாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனால் நமக்கு கிடைக்கிற கிருபை வரமோ நித்திய ஜீவன், eternal life. அதனால தான் அவருக்கு பேரு வல்லமையுள்ள தேவன், mighty God, eternal father, நித்திய பிதா. ஆமென். hallelujah. I have a solution. ஆண்டவர் சொல்ல, எனக்கு ஒரு தீர்வு இருக்கு, நான் பூமிக்கு வர போகிறேன். I'm going to come. கிறிஸ்மஸ் என்றால் ஆண்டவர் பொறுமையை இழந்து பூமிக்கு தீவிரித்து வந்ததுதான் கிறிஸ்மஸ். ஆண்டவர் பொறுமையை இழந்து. நல்லா கவனிங்க குட்டீஸ், பாருங்க குட்டீஸ், குட்டீஸ், ஹலோ, இங்க பாருங்க. போகும்போது கேக் கொடுப்பேன். ஓகே, ஆண்டவர் பொறுமையை இழந்து பூமிக்கு வந்தது தாங்க. என்னது சொல்லுங்க, வாய் திறந்து. காலையில தான் சாப்பிட்டு வந்துட்டீங்களா தெரியல, மட்டன் குழம்பு ஏதாவது அடைச்சு போயிருக்குதே வாயே. விடுதலையே இல்லையா ஆவியில? கொஞ்ச நேரத்தில் விடுதலை ஆயிடுவேன் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதிகாரம் வாசிச்சோம். 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்களே. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்குமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இரண்டு இருப்பதில்லை. ஐயோ, எப்படி இருப்பதில்லையா? டார்க்கா இருக்க போறதில்லை, இருண்டு இருப்பதில்லை. It was dark and it was gloomy. இருண்டு இருந்ததாங்க பூமி. ஏனென்றால் அவர் கடற்கரையிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். தீர்க்கதரிசனம் பாருங்க, எங்க போயிருக்காரு பாருங்க. கரெக்டா வசனம் எவ்வளவு அழகா கிளியரா ப்ரொஃபெட்டிக்கலா ஸ்கிரிப்சர் கொடுக்குது பாருங்களேன். எங்கயா
கடலோரமாய் கலிலேயாவிலே, அப்புறம் எங்க விட்டுருக்கு, அப்புறம் புறஜாதிகளையும் என்ன பண்ணார், யோர்தான் நதியோரம் உள்ள புறஜாதியுடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே ஆன சொல்லாரு, நான் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். I will glorify. இருளில் நடக்கிற 2ஆம் வசனம், ஜனங்கள் என்னது, பெரிய வெளிச்சத்தை என்னது சொல்லும் பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் என்ன வெளிச்சத்தை கேட்டாங்களா? A big light. Hallelujah. A huge light. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததே. A light was shown about them who were living in the darkness. நீ இருள்ல வாழ தேவை இல்லைங்க, ஏன்னா பெரிய வெளிச்சம் அப்படிங்குது, உதித்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஜாதியை திரளாக்கி, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஜாதியை திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணீர். The increase of his government. அவருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்கு முடிவே இல்லை. அப்பனா என்ன இருக்கும், அவர் ராஜ்யத்துல மகிழ்ச்சியின் பெருக்கத்திற்கு முடிவிராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜாதியை திரளாக்கி அதன் மகிழ்ச்சியை பெருக பண்ணீர். அறுப்பில் மகிழ்வது போலவும் கொள்ளை பங்கிட்டு கொள்ளுகையில் கலிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்வார்கள். ஆமென். எனக்கு ஒரு தீர்வு உண்டு. I have a solution. நீங்க செய்யக்கூடிய சிறப்பான விஷயமே உங்களுக்கு கெடுதல் தான். 6ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு ஒரு ஆமென், ஆமென். ஓ glory to God. நல்ல கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படினா past tense. தீர்க்க தரிசனமே எப்படி சொல்றாரு தெரியுமா? past tenseல சொல்றாரு, கடந்த காலத்துல சொல்றாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்துட்டாரு, நமக்கு ஒரு குமாரன். இயேசு பாலகனாய் பிறந்தார், கிறிஸ்து குமாரனாய் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரு வச்சவர் எங்க ஆண்டவர் மாத்திரம் தாங்க. நல்ல கையில தட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இம்மானுவேல், தேவன், God wanted to come and be with you. ஆண்டவர் உங்க கூடவே இருக்கணும்னு பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தாராங்க. எவ்வளவு விசேஷத்தை தெரியுமா? நீங்க உங்களை கூட மேல கூட்டு போல அவர் இறங்கி வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருந்தேன் என்று மெய்யாகவே ஆண்டு சொல்றார். I am that I am. பாருங்களேன், அப்படின்னா யெகோவா தேவனோட ஈக்குவேட் பண்ணி சொல்றாரு. நிறைய யெகோவா விட்னஸஸ்க்கு பிரச்சனை இந்த வசனம். என்னன்னு சொல்றாரு? இருக்கிறவராக யார்கிட்ட அப்படி சொன்னாரு? மோசே கிட்ட அப்படி சொன்னாரு. இயேசு இங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தான், நான் வரும் நாளை கண்டு அவரை கண்டான் சொல்றாரு. அந்த நாளை குறித்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தானா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் நாள் வசனத்தில் பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவியினத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னா என்றான். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, இயேசுவின் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. ஜான் வெஸ்லி எப்படி சொன்னாரு? ஒரு புழுவுக்கு மனுஷன் யாருன்னு தெரியும். என்னது?
ஒரு புழுக்கு, நல்லா சொல்லுங்க, ஒரு புழுக்கு மனுஷன் யாருன்னு தெரியும், நமக்கு தெய்வம் யாருன்னு தெரியாதுங்க. தெய்வம் பெரியவர், அவரே வெளிப்படுத்துறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தேவனை உங்களுடைய குறுகிய மூளையில, காலத்துக்குட்பட்ட உங்க மூளையில கிரகிக்க நீங்க பிரயாசிக்காதீங்க. ஏன்னா சகலமும் எப்படி உண்டாச்சா? அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியாகமம் 1:1 சொல்ற, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறோம், நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோம் ஆக. நமது என்று சொன்னா என்ன ஆயிடுது? ஒண்ணுக்கு மேல வந்துடுறாங்க. 3 பேர், one Godhead the Father, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் அப்புறம் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்களா? நம்மை உருவாக்குகிறார்கள். அதனால சிலர்கள் இயேசு ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறார்களே. இயேசு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருந்தேன். இப்படி சொன்ன உடனே பயங்கர டென்ஷன் ஆகி கல் எடுத்து அடிக்க வந்தாங்க. இயேசு அவிடத்தை விட்டு நகர்ந்து போனா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஏன் போய் சொன்னாய்? நீ மனுஷனிடத்தில் அல்ல. யார்கிட்ட? அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லை, கீழே தள்ளுறவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் யாரு? தெய்வமாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் யாரு? தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. நீதிமொழிகள் 30:4 வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? இதை அறிவாயோ? ஐயோ, தீர்க்க தரிசனங்க. சாலமோன் சொல்றாரு நீதிமொழிகள்ல, அவருடைய குமாரனுடைய பெயர் நான் கேட்கிறேன், நீங்க சொல்லவே மாட்டீங்களா? அவருடைய குமாரனுடைய பெயர் என்ன? குமாரனுடைய பெயர் என்ன? மாய தரது சொல்லுங்களேன், பேர் என்ன? இயேசு. 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 ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. ஏன்? இயேசு தெய்வமா இல்லைன்னா அவர் நாமத்தை கூட சேர்த்துக்கிட்டாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சிஷ்யராக்குங்கள். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர் தான் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவே ஆண்டவர். நல்லா கத்தமா சொல்லுங்களேன். இயேசுவே ஆண்டவர். Jesus is Lord. Jesus is Lord. ஆமென். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை. அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறார். யாரு தெரிந்து கொள்கிறார்? பிதா நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதே எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்கு நமக்கு உண்டாயிற்று. இவருடைய இரத்தத்தினாலே. யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவினுடைய. மோசேயின் இரத்தமும் அல்ல, எலியாவின் இரத்தமும் அல்ல, ஆபிரகாமின் இரத்தமும் அல்ல, தானியேலின் இரத்தமும் அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை இது. பிதா நம்மளை சூஸ் பண்றாரு. ஜீசஸ் நமக்காக ரத்தத்தை தந்து நமக்காக பலியாக்கி நம்மை மீட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதே அதிகாரம் 13 என்ன பண்றார் பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னதான போது? விசுவாசிகள் ஆன பொழுது. நல்லா வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1:7. இப்போ என்ன வாசிக்கிறோம்? 13 வாசிக்கிறோம். 1:13 மாத்துங்களேன். எபேசியர் 1:13 நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரையோட போடப்பட்டீர்கள். பிதா உங்களை தெரிந்து கொண்டார். இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவினார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் தரித்துக் கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா. ஆக மொத்தத்தில் 3 பேரும் தைரியமாக பாரு வேலை நமக்காக. செலக்ஷன், கலெக்ஷன். ஆமென். இப்பதான் வந்துச்சு. ஹல்லேலூயா. செலக்ஷன், கலெக்ஷன். ஆமென். அண்ட் கடைசில சீலிங் பண்றார். ஆண்டவர் நம்மளை முத்திரையிட்டு பாதுகாக்கிறாங்க. மீட்கப்படும் நாளுக்காக நம்மளை பூமியின் வாசிகளை எல்லாம் பரலோக வாசிகளாய், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய், குற்றமற்றவர்களாய், குற்றமற்ற ரத்தம், குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாய் மாற்றி பரிசுத்தவர்களாய் தமக்கு முன்பதாக
பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மை தாமே நிறுத்திக் கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. இதை கண்ட ஞானிகள் ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு தூரத்திலிருந்து வராங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, கிறிஸ்து என்னும் ரட்சகர் எங்க பிறப்பாரு? பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறப்பா. ஆமென். என்ன கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? முதல்ல என்ன கொண்டாந்தாங்க? பொன்னை கொண்டாந்தாங்க. ரெண்டாவது அப்புறம் என்ன கொண்டாந்தாங்க? பிராங்கின்சென்ஸ், வெள்ளை போலம். மூன்றாவது தூப வர்க்கம். ஆமென். தூப வர்க்கம் எங்க கூடியது? தேவனுக்கு ஆராதனை செலுத்தக்கூடியது. ஆமென், ஹalleluya. அப்புறம் வெள்ளை போலம். இயேசுவுக்கு கடைசி என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? திராட்சை ரசமும் வெள்ளை போலமும் சேர்ந்த கசப்புள்ள காடியை தந்தாங்களாம். இயேசு அதை வேணான்னு சொன்னாராம். இயேசு அப்ப உயிரோடு இருந்தார். எதுக்கு கொடுப்பாங்கன்னா, எம்பாம் பண்றதுக்கு, சரீரத்தை பதப்படுத்துவது. இறந்த பிறகு எம்பாம் பண்றாங்க பார்த்தீங்களா? நிறைய நாள் தங்கி இருக்கணும். அப்படிதான் அந்த எகிப்துல மம்மியெல்லாம் வேலை கேள்விப்பட்டீங்களா? மம்மி இதெல்லாம் எம்பாம் பண்றது என்ன தெரியுமா? மிர். என்னது? மிர். அதுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா பேரு? வெள்ளை. ரொம்ப பர்ஃபெக்ட்டா நடக்குதுங்க எல்லாமே. கோல்டு எங்க இருக்கும்? எந்த வர்ஷிப்ல இருக்கும்? ஆலயத்தினுடைய ஆராதனை இருக்குது. அப்புறம் தூப வர்க்கம் எங்க இருக்கும்? தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சரீரம் பாருங்க, அதை பாதுகாக்க இயேசு இந்த ஆட்டுக்குட்டி இறக்கிறதுக்காகவே பிறந்த ஆட்டுக்குட்டின்னு ஆயத்தமா கொண்டாடாம பாருங்க காணிக்கைய. உராமே சொல்லுங்களேன். ஹalleluya. ஆக மொத்தத்தில் நம்முடைய சொத்து யாருடையது? ஆக மொத்தத்தில் நம்முடைய சொத்து யாருடையது? நல்லா சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களே. ஆக மொத்தத்தில் நம்முடைய சொத்து யாருடையது? தேவனுடையது. உராமே சொல்லுங்களேன். பூமியும் அதன் நிறைவும். ஆமென், ஹalleluya. 5 சவரம் மேல தங்கெல்லாம் போட்டு வந்தவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். 2 சவரம் மேல போட்டவங்க இல்ல 10 சவரம் மேல போட்டு வந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வர மாட்டேந்தே. நாங்க சர்ச்சுக்கு உஷாரா போட்டுட்டே வரதில்லை பாஸ்டர். நாங்க கிறிஸ்மஸ்னா கூட போட்டு வரதில்லை. ஆமென். ஏன்னா எப்படியும் இந்த ஞானிகளை பத்தி பாஸ்டர் பேசுவாரு, காணிக்க பத்தியும் பேசுவாரு. ஓ glory to God. ஞானிகள் கிறிஸ்துவ கர்த்தர் கொடுத்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஞானிகள் ஆண்டவருக்கு கொடுப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3 நானு சாஸ்திரிகளும் வந்து அப்படியே பார்த்து பணிந்து விழுந்து தங்கத்தை கொண்டாந்து கொடுக்கிறான். ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாடுறாரு பாருங்க. ஆவியானவர் எப்படி அழகா நடத்தி வராரு பாருங்க. மெசஞ்சர் எப்படி அந்த நட்சத்திரம் அவங்களை நடத்தி கொண்டு வருது பாருங்க. அப்படியே கொண்டாந்து பாதத்தில் வச்சு விழுந்து அவர் என்ன பண்ணாங்களா? ஆராதனை பண்ணாங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. கடைசி எங்க அக்கவுண்ட்ல இருந்த ₹1 கூட நேத்து நைட் முடிஞ்சிச்சு பாஸ்டர். காணிக்கை கூட கால்ல காசு இல்லாம வந்திருக்கிறோம். அதனால அடுத்த டாபிக்கு நீங்க போங்க. ஆமென், ஹalleluya, ஹalleluya. தேவ ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிக்க வந்தவர்களை பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதி சபையில கிறிஸ்மஸே கொண்டாடலைங்க. ஆதி சபையில கிறிஸ்மஸ் கொண்டாடல. என்ன தெரியுமா கொண்டாடினாங்க? அவர் என்ன தெரியுமா கொண்டாடினாங்க? அவருடைய இறப்பு கொண்டாடினாங்க. கிறிஸ்துவின் ஜீவனிலிருந்து நமக்கு மறுஜீவன் கிடைக்கலங்க. கிறிஸ்து நமக்காக இறந்ததுனால தான் நமக்கு மறுஜீவன் கிடைச்சது. ரத்த சிந்துதல் இல்லாமல் அதனால அதுக்கு முன்னாடி நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்துவின் மரணத்தில தான் நமக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துச்சு நமக்கு? அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் காட்டி கொடுக்கப்படாதான் என்று ராத்திரி அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற. இந்த நியமனம் எங்க வந்துச்சுன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தமக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்து கொடுத்து எடுத்துக்கொண்டு, மாசற்ற ஆட்டுக்குட்டி எடுத்து தேர்ந்து கொண்டு அதை நீங்க என்ன பண்ணுங்க? வெட்டி அதை புசியுங்கள், அது ரத்தத்தை என்ன பண்ணுங்க? நிலைக்காசு கால்கள்ல பூசுங்கள். அப்பொழுது ராத்திரியிலே எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை அழிக்கும் வரும் பொழுது உங்களை வீட்டின் வாசற்படியை தாண்டும் பொழுது என்ன பண்ணுவேன்? தாண்டி போவேன். யாத்திராகமம் 12ல ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேரு பஸ்கா ஆட்டுக்குட்டி. என்ன சொல்லுங்க? அது பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆட்டுக்குட்டி இருக்கு பாருங்க. இந்த ஆட்டுக்குட்டினால நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, என்ன ஞாபகம் வருது? ஐயோ நீங்க மட்டனே நீங்க சாப்பிட கூடாது நான் சொல்லிட்டேன். ஆட்டுக்குட்டி இருக்கு பாருங்க, அதை திருப்பி போட்டு கழுத்துல கத்தி வச்சுனா கூட அதுக்கு தெரியாது, படுத்திட்டே தான் நடக்கும். இதே நீங்க மாடை திருப்பி போட்டு வெட்டி பாருங்க, கும்மரிடும், உங்களை கொம்ப வச்சு காலி பண்ணிடும். கரெக்டா இல்லையா?
பண்ணியை கூட நீங்க படுக்க போட்டு வெட்ட முடியாதுங்க. நான் ஆடுக்குட்டி போட்டேன் பாருங்க, அப்படியே அழகாப்படுது. ஆமே, அதனால ஆட்டுக்குட்டியான அவரை வில்லிங்கா வந்து படுத்துறாராம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ராமே சொல்லுங்களேன். ஹalleluya. The lamb that was slain. அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டி. கர்த்தர் எனக்கு ஒப்புவித்ததை நான் பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில், நாடகம் சொல்ல பாருங்க, தாம் கூட காட்டி கொடுக்கப்பட்டதான அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு நீங்கள் வாங்கி, அதாங்க கம்யூனியன். அந்த காலத்துல கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடலங்க, இதை சொல்றார் ஆண்டவர். அப்புறம் பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து, இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்னை நினைவு கூறும்படி. In remembrance of me. Today we celebrate the death of Jesus more than the birth of Jesus. இயேசு பிறந்ததை விட அவர் இறந்ததை அதிகமா கொண்டாடணும் நம்ம. ராமே சொல்லுங்களேன். ஏன்னா அதுல தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சதுங்க. அதுதான் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சதுங்க. இயேசு நமக்காக பலியான அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். ஹalleluya. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளையை துணியிலே சுற்றி இருப்பதை காண்பீர்கள். யார்கிட்ட சொல்றாரு? மேய்ப்பர்கிட்ட சொல்றாரு. மேய்ப்பர் என்ன பண்றாங்க? நைட் உட்கார்ந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. யாரை காத்துட்டு இருக்காங்க? மந்தையை, ஆட்டு மந்தையை காத்துட்டு இருக்காங்க. ஏன் நைட்ல கூட மேய்ப்பர்கள் ஆடு மந்தையை காப்பார்கள் சொன்னா, தேவ ஆலயத்தின் பலி செலுத்துதலுக்காக சில ஆடுகளை தெரிந்து கொள்வார்கள். இந்த ஆடுகளை துணியில என்ன பண்ணுவாங்களா, அழகா சுத்தி இந்த ஆடை என்ன பண்ணுவாங்க, அவங்க அடிச்சு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பலி செலுத்தும் அந்த ஆடுல என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, பழுது இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆடு. இயேசு கிறிஸ்து சுத்தன துணி, தானான துணி இல்ல. ஆட்டுக்குட்டியை பாதுகாத்து பலி செலுத்த போற துணியில பிறக்கும் போதே சுத்தினாங்க. கந்தை துணின்னு போட்டு படிக்கிறோம்ல, இது எப்படி கந்த துணி அவருக்கு வந்துச்சு தெரியுமா? செப்பனியாவுக்கு, சகரியாவுக்கு தரிசனம் வந்து எலிசபெத்து கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷன் போய், எலிசபெத்து பிள்ளை பிறக்கிறதுக்கு மரியாதை இடத்துல என்ன கொடுத்து அனுப்புறாங்க, கந்த துணியை கொடுத்து அனுப்புறாங்க. இதுக்குன்னா பலி செலுத்த போகிற ஆடு. சகரியாவுக்கு தெரியும், இது இந்த ஆடு நமக்காக அடிக்கப்பட போகிற ஆடு. யோவான் ஸ்நானகன் பார்த்து சொல்றான் வந்தோடனே, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அதனாலதான் இன்னைக்கு தீம் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி மேல டிவில கூட நாங்க ஆட்டுக்குட்டி போட்டுருக்கோம். Lamb of God. ஆட்டுக்குட்டி நீங்க சாப்பிடக்கூடாது. ஒரு அப்போஸ் கூட பண்ணாதுங்க. மயிர் கத்திருக்கிற இடத்துல என்னவா, வாய் தரவாத சிங்கம் ஆட்டுக்குட்டியை போல படத்திற்கு. What a sacrifice. என் உயிர் வாழலாம் ஆண்டவா இயேசுவை நான் ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியல, நானும் என் வீட்டாருமோ என்றால் நானும் என் வீடும் கர்த்தரையே சேவிப்போம். அவரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் வேற யாரை சேவிப்பீர்கள்? ஓ, நம்மை நடத்தி வந்த தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும் தரையில விழவே இல்லை. நித்திய ஜீவனுக்கென்று தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி தம்மையே ஒப்பு கொடுத்த, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆட்டுக்குட்டி. நீங்க செய்ய போற ஆராதனையே தெரியுமா? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. ஞான சாஸ்திரிகள் they came so far. எவ்வளவு தூரத்துல ஒட்டகத்துல வந்தாங்களா, குதிரையில வந்தாங்க எனக்கு தெரியல. அரபு தேசத்துல இருந்து வராங்க, ரொம்ப தூரத்துல வராங்க. கூகுள் மேப் இல்ல, எதுவுமே இல்லைங்க. ஆனா சர்ச்சுக்கு நமக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு முடியல. ஆமாங்க, முடியல. We can't come to church every Sunday. We want to give lame excuse because you don't have the revelation of who is born in the manger. ஏனா உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட வெளிப்பாடு உனக்கு இல்ல. அதனால தான் உனக்கு ஆராதனைக்கு வர முடியல. ஆராதனைக்கு வந்து அப்படி கொண்டு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. நியூ இயருக்கு எல்லாருக்கும் ஒரு உண்டி கொடுக்க போறோம், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். காசு மட்டும் இல்லை, நீங்க தங்க காசு கூட ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. தங்கலாம் வாங்கினா, ஏதோ ஒன்று வாங்கினா, ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா ஒரு 10 கிராம்
அப்படிலாம் போட்டு ஆண்டரை ஆராதிக்கணும் எனக்கு ஆசை, நான் போடுவேன். ஆமே, எனக்கு உள்ளதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தான். ஆமே, ஆராதனை எல்லாம் அவருக்கு தாங்க. ஆமே, நான் இறங்கின உடனே நீங்க வந்து இதை கேட்டீங்கன்னா கூட கொடுத்துட்றேன். இதை கூட ஒருத்தர் எங்களுக்கு பிளஸ் பண்ணாங்க. ஆமே, சோத்திரம். ஆமே, ஹல்லேலூயா. என் ஆராதனை எல்லாம் அவருக்கு தாங்க. ஆமே, அடிக்கப்பட்டதான் ஆட்டுக்குட்டி. ராமேன் சொல்லுங்களேன். பாவமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. ராமேன் சொல்லுங்களேன். சர்வ லோகத்திற்கும் அவர் ராஜா. இந்த குழந்தை, who is this child? A sinless deity. பாவமற்ற அவதாரமும் பலியான இரட்சகரும் சர்வ லோகத்தின் ராஜாவும் அவர். ஆமென், ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் பாடுவாங்க, மேரி had a little lamb, little lamb, his fleece was white as. நல்லா சொல்லுங்க. சாரி, அது படிக்கல நீங்க. மேரி had a little lamb படிக்கல. his fleece was white. பாவம் இல்லாத தெய்வம். அவங்க அழகா தீர்க்க தரிசனமா பாடினாங்க. மேரி had a little lamb. மரியாளுக்கு ஒரு சின்ன அடிக்கப்பட போகிறதுன்னு ஒரு ஆட்டுக்குட்டி. ராமே சொல்லுங்களேன். அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து. ராமே சொல்லுங்களேன். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்தினால். ராமே சொல்லுங்களேன். கிடத்தும் போதே தியாக பலியாக கிடத்துறா. தூதன் சொன்னதெல்லாம் நெஞ்சில இருதயத்தில் வச்சு மரியாள் என்ன பண்ணாலாம்? காத்து கொண்டாலாம். அழகா இருக்கு தெரியுமா வசனம்? எப்பாப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. தீர்க்க தரிசனத்தின் ஆட்டுக்குட்டி. யாத்ராகமம் 12:3. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உனக்கு பசியா இருக்கிறதா? என்னை அடித்து புசி. உனக்கு குளிராக இருக்கிறதா? என்னுடைய மேனியை எடுத்துக்கொள். ஆக மொத்தத்தில் அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டி மனசாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். அடிக்கப்பட போகிறதான ஆட்டுக்குட்டி. ராமே சொல்லுங்களேன். ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்பயே ஆபிரகாம் சொல்லிட்டாங்க. அதனால்தான் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் இயேசுவை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருந்தான். அவன் என்னை கண்ட. ஆட்டுக்குட்டி வந்துச்சுல, திருக்கு புதிய ஏற்பாடுல வாசிக்கிறேன்ல, அவன் என்னை கண்டு மகிழ்ந்தான்னு. இந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும் போதே இயேசுவை ஆபிரகாம் பார்த்துட்டான். அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன். சும்மா இல்லை, சும்மா இல்லை. அப்படி வெடிச்சு சிதற மாதிரி விசுவாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு வரது 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசுவை கண்டு ராபாலாஷே. இன்றைக்கு இயேசுவை காண்கிறீர்களா? Are you seeing Jesus today? The lamb that was slain. அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டி உங்களுக்கு தெரிகிறதா? உனக்காக, உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன் ரோகங்களுக்காக, உன் சாபங்களுக்காக, உன் முன்னோரின் சாபங்களுக்காக. உன் முன்னோர் உனக்கு சொத்து வச்சுட்டு போல சாபம் வச்சுட்டு போனா. விசேஷித்த ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இரட்சகர் என்னும் ஆட்டுக்குட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு நேரா திருப்புங்க. கடைசி வசனங்களை வாசிக்க போறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம். வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது முப்புள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். ராமே சொல்லுங்களேன். நீ அழ வேண்டாம். ராமே சொல்லுங்களேன். இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது 6ஆம் வசனம், இதோ
அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். பார்க்க முடியுதா? அது 7 கொம்புகளை, இப்ப இருக்கிற ஆட்டுக்குட்டி அதுல அடிக்கப்பட்ட அடையாளம் இருக்குது. 7 கொம்பு இருக்குது. இப்ப கொம்பு திரும்பி வந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் அவரை நீ அடிக்க முடியாது, இனிமேல் அவரை தொட முடியாது. 7 பரிபூர்ணமும் முத்திரையில உடைக்கக்கூடிய அதிகாரமும் ஜனங்களுக்காய் மரித்து உயிரோட எழுந்து மீட்டுக்கொண்ட ரத்தத்தினால், சபையை சுய ரத்தத்தினால் சபையை சம்பாதித்த இயேசு முத்திரையை உடைக்க பாத்திரர். He is worthy to break the seal. Oh, glory to God. Hallelujah. நீ அழ வேண்டாம். ஆமென். ஹalleluya. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவருடைய வலதுகரத்தில் புஸ்தகத்தை வாங்கினார். யார் வந்து உட்கார்ந்தது? ஆட்டுக்குட்டி. Oh, Jesus. எம்ப்ளமேட்டிக்கா இருக்கார் பாருங்க ஆண்டவர். He still had the sign. கைகள் ஆணிகள் கடவாப்பட்டதாகவும் முதுகிலே அடிக்கப்பட்டவராயும் முள்முடி சுட்டப்பட்டவராயும் காட்சியளிக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. மேலெல்லாம் அடையாளம் இருக்குதுங்க. Worthy is the Lamb, worthy is the Lamb, oh Jesus, you deserve the praise. Worthy is the Lamb, worthy is the Lamb, Jesus, you deserve the praise. Jesus, பாத்திர நீரே இயேசு, என் துதிகளுக்கு நீர் பாத்திர நீரே. ஆமென் சொல்லுங்களேன். வாயில சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்குங்க. இயேசுன்னு சொல்லுங்களேன், ஜீசஸ்ன்னு சொல்லுங்களேன். ஜீசஸ், ஜீசஸ். Worthy is you Lord, worthy is your name Jesus. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின பொழுது எல்லாரும் எழுதிக்கொள்ளமா. எல்லாம் can we all stand up and read this verses 8. வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 எல்லாம் எழுதுங்க. Stand up, stand up. Amen. Amen. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அந்த புத்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும், ஒரு ஆமென். நல்ல சுரமண்டலங்களை டக்குன்னு வாசிக்கணும். போட ஒரு சுரமண்டலத்தை, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பா சுரமண்டலம் நீதான் சிச்சிச்சின்னு வாசிக்கணும். ஆமென். பரிசுத்தவானுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, ஓ glory 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 glory, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, பலியானீரே, பலியானீரே. என் மைக்ல எஃபெக்ட்ஸ் இருக்காமா? ஓ பலியானீரே. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும், ஆமென் சொல்லுங்களேன், பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு. நல்லா வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நல்லா வாசிங்க. 10ஆம் வசனத்தை திரும்பி வாசி. 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரங்களிலும் ஜனங்களிலும் ஜாதியிலிருந்து எங்களை தேவனுக்கென்று எதனால 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 அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும், நல்லா வாசிங்க, அடுத்தது போடு, ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று. நல்லா பாட்டு பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க ஏசப்பாவுக்கு. ஆழத்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நல்ல பாட்டு பாடுங்க. ஏசப்பா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே. புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்த பொழுது 16ஆம் வசனம்,
சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். தூதர் சத்தம் கேட்குது, விசுவாசியின் சத்தம் கேட்க மாட்டேங்குது. நல்ல சத்தமா ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 இருந்தது. ராமே சொல்லுங்களேன். அவருடைய மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் 12ஆம் வசனம் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் ஆமென் சொல்லுங்க, மகிமையும் ஆமென் ஸ்தோத்திரத்தையும் ஆமென் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவருக்குள் அடங்கிய சமுத்திரத்துக்குள் அடங்கிய வஸ்துக்கள் கூட ஆமென் ஹalleluya ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் நல்லா சொல்லுங்க சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஓ ஜீசஸ் நல்ல கையில தட்டி அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டு தீராத தயவினால் கொண்டு வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினி. அன்பென்றும் கயிறினால் இழுத்து கொண்டு அழகால் என் அவமானங்கள் மாற்றி நல்ல பாருங்க. தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினி. என் அருகில் நீ நெருங்க உன் ரூபம் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்புக்குள் தொலைந்து போட உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டு உம் அழகால் என் அவமானங்கள் மாற்றி நீர் தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினி. உம் அருகில் நீ நெருங்க உன் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போன உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேனே. அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேனே.
பழுதே இல்லா. நல்ல கையில உயர்த்தி. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போன உங்க நினைப்பால உயிர் வாழுற, அன்பிற்குள் தொலைந்து போற உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. Jesus, beautiful Savior, precious Jesus, the gift of the Father, my Redeemer. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் துதியும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நல்ல கையில தட்டி உட்காருங்க பார்க்கலாம். Amen. God bless you. God bless you.